வெல்கம் டு லிட்ரேச்சர் குயின்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே we are going to see about மேக்பெத் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் ஆக்ட் 1 அண்ட் ஆக்ட் 2 சம்மரி பார்த்துருப்போம். பார்ட் 2 வீடியோவில் ஆக்ட் 3, ஆக்ட் 4 அண்ட் ஆக்ட் 5 சம்மரி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் மேக்பெத்தும் லேடி மேக்பெத்தும் சேர்ந்து கிங் டங்கனை கொண்டிருப்பாங்க. அவங்களோட சன்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. அதனால் மேக்பெத் வந்து கிங் ஆயிடுவார். இந்த வீடியோவில் மேக்பெத் தன்னோட பதவியை தக்க வச்சுக்கிறாரா, இன்னும் தன்னோட பதவி ஆசைக்காக நிறைய பேர்த்த கொல்றாங்க. அவங்களாம் யார் யார், எப்படி கொல்றாரு, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்ட் 3 சீன் 1 to 6 இருக்குது. மொத்தம் 6 சீன் இருக்குது. அதோட சம்மரி பார்க்கலாம். Banquo enters. He suspects Macbeth in killing Duncan, but he comforts himself by witch's prediction on him. I fear though played most foully for it. பேங்கோ வந்து கிங் இறந்ததுலேருந்தே மேக்பெத் மேலே ஒரு சந்தேகமாக தான் இருக்கான். இருந்தாலும் மேக்பெத் வந்து கிங் ஆயிட்டான், அப்போ என்னோட தலைமுறையும் கண்டிப்பாக கிங் ஆயிடுவாங்க அப்படின்னு விச்சஸோட ப்ரொஃபஸியை நம்பிட்டு அவன் வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்துருவான். ஐ ஃபியர் தோ பிளேட்ஸ் மோஸ்ட் ஃபவுலி ஃபார் இட். பேங்கோ நினைப்பார் மேக்பெத் இதை பதவி அடைகிறதுக்காக கிங்கையே கொண்டுட்டான் அப்படின்னு பேங்கோ நினைப்பார். மேக்பெத் என்டர்ஸ் ட்ரெஸ்ட் அஸ் கிங் அண்ட் லேடி மேக்பெத் ட்ரெஸ்ட் அஸ் குவீன். கொரோனேஷன் நடந்துடும் ஸ்கோனுன்ற பிளேஸில். ஸோ மேக்பெத்தும் லேடி மேக்பெத் கிங் அண்ட் குவீனாக என்டர் ஆவாங்க. Macbeth welcomed all lords to banquet for his coronation at his place at night. Banquo tells Macbeth that he and his son Fleance are going for a ride, but they will attend banquet on time. மேக்பெத் வந்து எல்லா லார்ட்ஸையும் பேங்க்வெட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பார். தன்னோட கொரோனேஷனால் எல்லாருக்கும் விருந்தளிப்பார். அது அவரோட இடத்துல அடிப்பார். அதுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருப்பார். பேங்கோ வந்து மேக்பெத்திட்ட சொல்லுவார், நானும் என் சன்னும் வந்து ரைடு போகிறோம் மதியம் மேலே, ஆனால் சீக்கிரமே நான் வந்து உன்னோட விருந்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். Macbeth tells everyone to take their own time and assemble at 7 at the banquet will convince. Macbeth arranged 3 murderers to kill Banquo and his son. Macbeth வந்து எல்லாரும் உங்கள் டைம் எடுத்துக்கோங்க, என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு கரெக்டாக 7 மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகிடுங்க, அப்போ பேங்க்வெட் ஸ்டார்ட் ஆயிருன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவார் எல்லாரையும். மேக்பெத் வந்து அந்த நேரத்திலேயே 3 மர்டரர்ஸ் அரேஞ்ச் பண்ணி பேங்கோவையும் ஃப்ளியான்ஸையும் கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருப்பார். Murderers attacked Banquo. Before he dies, he rushes Fleance to escape. Oh treachery, run, good Fleance, run, run, run. Maybe one day you can get revenge, Banquo. Fleance escaped, Banquo died. எல்லா லார்ட்ஸுமே ஹார்ஸில் தான் வந்திருப்பாங்க. அதை ஸ்டேபிளில் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். இப்போ அதே மாதிரி பேங்க்கும் ஃப்ளியான்ஸும் நடந்து வரும்போது பேங்கோவை அட்டாக் பண்ணிடுவாங்க. பேங்கோ இறந்துருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃப்ளியான்ஸ் நீ ஓடி போயிரு, எப்படியாச்சும் தப்பிச்சு போயிரு, ஒரு நாள் உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க வாய்ப்பு கிடைக்கும், போயிரு அப்படின்னு சொல்கிறதுனால ஃப்ளியான்ஸ் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுவார். அந்த இடத்துல பேங்கோவும் இறந்துருவார். மேக்பெத் வெல்கம்ஸ் ஹிஸ் கெஸ்ட் அட் பேங்க்வெட் அண்ட் ஹி டெல்ஸ் ஹி விஷஸ் பேங்கோ டு பி ஹியர். எல்லா கெஸ்ட்டையும் வெல்கம் பண்ணிவிட்டு இன்னும் பேங்கோ இல்லை, பேங்கோ இன்னும் சீக்கிரம் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வார். The first murderer tells him that blood upon his face is Banquo's and Fleance escaped Banquo's death and he feels for Fleance's escape. ஃபர்ஸ்ட் மர்டரர் வந்து மேக்பெத்திட்ட சொல்லிடுவார், என்னோட முகத்தில் இருக்கிற ரத்தக்கரை பேங்கோடது தான், ஆனால் ஃப்ளியான்ஸ் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிடுவார். மேக்பெத் வந்து பேங்கோட இடத்துக்கு சந்தோஷப்பட்டாலும் ஃப்ளியான்ஸ் எஸ்கேப் ஆனதுக்காக ஃபீல் பண்ணுவார். எப்படியும் அவன் ஒரு நாள் பழி வாங்க வருவான்றது மேக்பெத்துக்கு முன்னாடியே தெரியுது. அப்போ சீக்கிரம் அவனையும் கண்டுபிடிச்சு கொள்ளணும்னு அவர் நினைப்பார். In banquet, Macbeth is a Banquo ghost, occupied his chair. Macbeth talks with the host and tells go away. The guests are collapsed by Macbeth's behavior. Lady Macbeth tells the guests that Macbeth is suffered from stress and when the ghost disappears, Macbeth regains his composure. அந்த மர்டரை அனுப்பி வச்சுட்டு மேக்பெத் திரும்பி பேங்க்வெட்டுக்கு வந்துடுவார். பேங்க்வெட்டு வந்துட்டு தன்னை உட்கார சேர்லேன்னு தேடிட்டு இருப்பார். எல்லாரும் இங்கே சேர் இருக்கு உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சேரை பார்க்கும்போது அதில் பேங்கோவோட கோஸ்ட் உட்காந்துருக்கும். அப்போ கோவேன்னு சொல்லி மேக்பெத் கத்துவார். அவரோட இந்த பிஹேவியரை பார்த்துட்டு கெஸ்ட் எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ஏன் இவர் திடீர்னு இப்படி பேசுகிறார் அப்படின்னு. அப்போ லேடி மேக்பெத் வந்து தூக்கம் இல்லாமல் டங்கனை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாரு, அதனால தான் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே அந்த கோஸ்ட் வந்து பேங்கோட கோஸ்ட் போயிடும். மேக்பெத் வந்து மறுபடியும் அவரோட நிலைமைக்கு வந்துடுவார். Macbeth again saw the ghost of Banquo and lost his temper, says, let the earth hide thee, thy bones are marrowless, thy blood is cold. Lady Macbeth tells his sleeplessness and asks him
hallucination and send them from banquet. மேக்பெத் வந்து மறுபடியும் அந்த பேங்கோட கோஸ்ட்டை அங்கே பார்த்துருவாரு. அப்போது நீ இங்கேருந்து போயிரு, உன்னோட உடம்ப வந்து பூமி மறைக்கட்டும், உன்னோட எலும்பெல்லாம் வந்து இருக்காது, அதெல்லாம் அழிஞ்சிரும், உன் பிளட்டெல்லாம் வந்து உறைஞ்சிருச்சு, நீ போயிரு அப்படின்னு சொல்லி பேங்கோவை கோவேன்னு கத்துவார். அப்போ வந்து லேடி மேக்பெத் என்ன செய்வாங்கன்னா, அவரோட தூக்கமில்லாதது அவருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம், இந்த மாதிரி ஹாலுசினேஷன்லாம் அவருக்கு வரவழைக்குது, அதனால எல்லாரையும் நீங்கள் போங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லேடி மேக்பெத் எல்லாரையும் அனுப்பி வச்சுருவாங்க. Macbeth tells Lady Macbeth that he should visit witches tomorrow. In scene 5, witches enters meeting Hecate. Hecate, source of all witch power. Hecate and other witches plans to meet மேக்பெத் வந்து லேடி மேக்பெத் சொல்வார், கண்டிப்பாக நாளைக்கு நான் விச்சஸை பார்த்தாகணும், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருக்குது, இந்த மாதிரி பேங்கு வர்றது, கோஸ்ட் வர்றது எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேக்பெத் லேடி மேக்பெத் சொல்லியிருப்பார். சீன் 5ல் தான் ஆக்ட் 3 சீன் 5ல் தான் விச்சஸ் அகைன் என்டர் ஆகும். ஹெக்கேட் சோர்ஸ் ஆஃப் ஆல் விச் பவர். ஹெக்கேட் அண்ட் அதர் விச்சஸ் பிளான்ஸ் டு மீட் மேக்பெத். இதோட ஆக்ட் 3 முடிஞ்சிருது. இனி ஆக்ட் 4 சம்மரி பார்க்கலாம். ஆக்ட் 4 சீன் 1 to 3. ஆக்ட் 4ல் 3 சீன்ஸ் தான் இருக்குது, வாங்க பார்க்கலாம். This act opens in a dark cave. The center of the cave, a cauldron boils and around it 3 witches gather. Macbeth enters. இந்த ஆக்ட் வந்து ஒரு இருட்டான குகையில் தான் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து சென்டராக வந்து கால்ட்ரான், அந்த விச்சஸ்லாம் வந்து ஒரு பெரிய சட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு கால்ட்ரான் வந்து பாயில்ஸாக எரிஞ்சிட்ருக்கு. அதில் விச்சஸ் வந்து அதுக்கு மேஜிக் பவர் பொருட்கள்லாம் அதில் சேர்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் மேக்பெத் என்டர் ஆகிறாரு. Thunder crashes. 3 apparitions appears before Macbeth. First form of a head wearing a helmet says, "Beware Macduff, beware the Thane of Fife." Second apparition, a bloody child says, "None of woman born shall harm Macbeth." இடி விழுகுது. அப்போ 3 அப்பேரிஷன் வருது. அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஒரு ஆர்ம்டு ஹெட், ஆர்மிக்கு போகிற மாதிரி ஒரு ஹெல்மெட்லாம் போட்டு ஒரு தலை. அவர் சொல்லுது, பிவேர் மேக்டஃப்கிட்ட இருந்து ரொம்பவே தள்ளிடு, அவங்கிட்ட கவனமாயிரு அப்படின்னு சொல்லுது. செகண்ட் வந்து ஒரு பிளடி சைல்டு, ரத்த கரையோட சைல்டு. அந்த குழந்தை சொல்லுது, நார்மலாக பறக்காதவங்க தான் மேக்பெத்தை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுது. தேர்ட், எ சைல்டு வியரிங் எ க்ரௌன் அண்ட் ஹோல்டிங் எ ட்ரீ சேஸ். மூணாவது ஒரு குழந்தை கையில் ட்ரீயும் தலையில் கிரீடமும் வச்சுட்டு சொல்லுது, மேக்பெத் ஷால் நெவர் வேனிஷ் டு பி அன்டில் கிரேட் பிர்னாம் வுட் ஹை டன்ஷன் அண்ட் ஹில்ஸ் ஷால் கம் அகேன்ஸ்ட் ஹிம். நம்மன்ற ஃபாரஸ்ட்டு டன்ஷன் அண்ட் ஹில் அதுக்கு நகர்ந்து வராத வரைக்கும் உன்னை யாராலையும் எது செய்ய முடியாதுன்னு தேர்ட் அப்பரிசன் சொல்லுது. Macbeth demand to know about Banquo generation will rule Scotland, and in response they summon a vision of 8 kings. 8 kings buried and the last one holding a mirror in his hand, followed by Banquo. மேக்பெத் வந்து பேங்கோட தலைமுறைகளும் நாடு ஆள்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க 8 கிங்கை வந்து ஒரு பரேடு மாதிரி கொண்டு வர்றாங்க. அதில் கடைசி கிங் வந்து ஒரு கையில் ஒரு மிரர் கண்ணாடி வச்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி பேங்க்கோ வர்றாரு. இதோட அர்த்தம் என்னென்னா, கண்டிப்பாக பேங்கோட தலைமுறைகள் தான் ஸ்காட்லாண்டை பின்னாடி ஆள்றாங்க அப்படின்றது தான். Lennox enters, tells Macbeth that Macduff fled to England. Macbeth arranges murderers to kill Macduff family member. லெனாக்ஸ் வந்து சொல்வார் மேக்பெத் கிட்ட, மேக்டஃப் வந்து இங்கிலாண்டுக்கு தப்பி ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டுக்கு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதுமே மேக்பெத் வந்து லேடி மேக்டஃப் அவங்களோட சன் எல்லாத்தையுமே கொல்றதுக்கு மர்டரர்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுவார். Unknown messenger arrives and tell Lady Macduff to leave from Scotland, but she refuses to move away. Lady Macduff and his sons slaughtered by murderers. ஒரு மெசேஞ்சர் வந்து சொல்வார் லேடி மேக்டஃப் கிட்ட, இந்த நாட்டை விட்டு எப்படியாச்சும் ஓடி போயிருங்க, உங்களை கொல்ல சதி நடக்க சொல்லுவார். ஆனால் லேடி மேக்டஃப், நாங்கள் எங்கே போகிறது, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி மேக்டஃப் போக மாட்டாங்க. அந்த சமயம் மர்டரர்ஸ் வந்து அவங்களையும் லேடி மேக்டஃபையும் அவரோட குழந்தைகளையும் கொண்டுட்டு போயிடுவாங்க. Macduff visit Malcolm in England and Malcolm said to him, King Edward helps to arrange an army against Macbeth. Ross met Macduff and tells him his wife and children are murdered by Macbeth. Macduff becomes furious. Malcolm comforts him. Macduff owes revenge and they leave together troops and head towards Scotland. மேக்டஃப் வந்து இங்கிலாண்டுக்கு போயிருப்பார்ல, அவர் போனதும் மால்கம் மீட் பண்ணி ஸ்காட்லாண்டு எப்படியாச்சும் நம்ம மீட்கணும், நீங்கள் தான் கிங் ஆகணும்னு சொல்லி அவரை ஸ்காட்லாண்டுக்கு திரும்பி வர சொல்லி வற்புறுத்துவார். அப்போ மால்கம் வந்து மேக்டஃப்ட்ட சொல்வார், கிங் எட்வர்ட் வந்து ஒரு ஆர்மி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு, அதனால நம்ம சீக்கிரமே நம்ம நாட்டை மீட்டலான்னு சொல்லி மால்கம் வந்து மேக்டஃப் கிட்ட சொல்வார். இப்போ ரோஸ் வந்து மேக்டஃபை பார்த்து, உன்னோட குழந்தைகளையும் மனைவியையும் கிங் மேக்பெத் வந்து கொண்டுட்டான்,
அப்படின்னு சொல்வார். மேக்டஃப் வந்து உடனே ரொம்பவே கோவமாயிருவான். மால்கம் அவளை கம்ஃபர்ட் பண்ணுவான். நம்ம எப்படியாச்சும் நம்ம நாட்டை மீட்கணும், அது வரைக்கும் பொறுமையா இருன்னு சொல்லி மால்கம் வந்து மேக்டஃபை கம்ஃபர்ட் பண்ணுவார். மேக்டஃப் வந்து சொல்வார், கண்டிப்பாக நான் மேக்பத்தை வந்து கொல்லுவேன் அப்படின்னு சபதம் எடுப்பார். இதோட ஆக்ட் 4 சம்மரி முடிஞ்சிருது. இன்னும் ஆக்ட் 5 சம்மரி பார்க்கலாம். ஆக்ட் 5ல் வந்து மொத்தம் 8 சீன் இருக்குது. அதோட சம்மரி பார்க்கலாம். This act begins with doctors examining Lady Macbeth. Her guilt and fear cause her sleeplessness, and she walks during sleep, washing her hands and writes something, then soliloquy about the murderers. Again she falls into sleep. லேடி மேக்பத்தை கவனிக்கிறதுக்காக மேக்பத் வந்து டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அவங்க லேடி மேக்பத்தை எக்ஸாமின் பண்ணுவாங்க. அப்போ லேடி மேக்பத் வந்து தூக்கத்தில் எந்திரிச்சு தன்னோட கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ எழுதுவாங்க. அந்த கொலைகளை பற்றி தனக்கு தானே பேசிட்டு மறுபடியும் போய் தூங்கிடுவாங்க. டாக்டர் டெல்ஸ் மேக்பத் தட் மோர் நீட் ஷி த டிவைன் தன் த ஃபிசிஷியன். டாக்டர் வந்து மேக்பத்திட்ட ஷி மோர் நீட்ஸ் டிவைன் தன் த ஃபிசிஷியன் சொல்லிட்டு போயிடுவார். ஸ்காட்லாண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் நோபல்ஸ் ஆர் ஜாயின்ஸ் ஹேண்ட் வித் மால்கம். Macbeth sure that he will win the battle because of that witch's sayings. He arranges an army against the citadine Dunsinane. ஸ்காட்லோட இம்பார்ட்டன்ட் நோபலான லெனாக்ஸ், ராஸ் இவங்க எல்லாருமே வந்து மால்கமோட போயிடுவாங்க. மேக்பத் வந்து ரொம்பவே நம்பிக்கையாக இருப்பார், தான் தான் வின் பண்ணுவேன், ஏன்னா விச்சஸ் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி அரேஞ்ச் பண்ணி டன்ஷனில் இருப்பார். In scene 5, Seaton Macbeth's messenger tells him that Lady Macbeth is dead. And hearing Lady Macbeth's death, Macbeth says it is a tale told by an idiot, full of sound and fury, signifying nothing. ஆக்ட் 5 சீன் 5ல் லேடி மேக்பத் இறந்துட்டாங்கன்றது சீட்டோன் மேக்பத்தோட மெசஞ்சர் வந்து அவர்கிட்ட சொல்வார். அப்போ அதை கேட்டதுமே இட் இஸ் அ டேல்டு டோல்டு பை அன் இடியட் ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபரி சிக்னிஃபைங் நத்திங். வாழ்க்கைன்றது ஒரு கதை தான், எல்லாமே சேர்ந்துருக்கு, ஆனால் அதை எதையுமே உணர்த்துறதில்ல அப்படின்னு சொல்லிடுவார். Another messenger arrives and tells that the Birnam wood moving towards Dunsinane. Malcolm told his soldiers to cut branch of Birnam wood and carry themselves and move towards Dunsinane. Macbeth vows that if he must die, he will die a valiant soldier. இன்னொரு மெசேஜர் வந்து சொல்வார், பிர்னாமோடு டன்ஷனுக்கு மூவ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்வார். ஏன்னா மாக்கம் வந்து சொல்வார், பிர்னாமோட் ஃபாரஸ்ட்டுக்கு பிரான்ச்சை கட் பண்ணி நீங்கள் மறைஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவார். மேக்பத் சொல்வார், நான் இறக்குறதுன்னு முடிவாயிட்டுச்சுன்னா ஒரு பிரேவ் சோல்ஜரை நான் இறந்துருவேன் அப்படின்னு மேக்பத் சொல்லுவார். In battlefield, Macbeth killed young Siward. With hopes to win, Macbeth fights with Markham and tells him to turn back because he will not killed by a man by woman born. ரொம்ப நம்பிக்கையாக மேக்பத் வந்து பட்டர்ஃபீல்டுக்கு போவார், தான் வின் பண்ணிடுவேன்னு. அதே மாதிரி யங் சிவாடை வந்து கொன்றுவார். அதே நம்பிக்கையில் மேக்பத் வந்து மேக்டஃப் கூட ஃபைட் பண்ண போவார். மேக்பத் வந்து மேக்டஃப் கிட்ட சொல்வார், திரும்பி போயிரு, நான் நார்மலாக பிறக்காத ஒரு மனுஷனால தான் நான் என்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்வார். அப்போ மேக்டஃப் சொல்வார், மேக்டஃப் வாஸ் ஃப்ரம் ஹிஸ் மதர்ஸ் ஹோம் அன்டைம்லி ராப்ட். அப்போவே மேக்டஃப் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பிறந்திருப்பார். In hearing this, Macbeth cursed witches for tricks him into his death. They fight. Macbeth was killed by Macduff. Markham Old Siward Lord feels for young Siward's death. Macduff enters carrying Macbeth's head. Malcolm invites all to Scone for his coronation. மேக்டஃப் வந்து இந்த மாதிரி நார்மலாக பிறக்காதவன், அப்போவே வந்து அம்மா வயிற்றுலேருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்டான்னு தெரிஞ்சதுமே மேக்பத் வந்து விச்சஸை ஹர்ஸ் பண்ணுவார். நீங்கள் தான் என்னை எப்படியோ ட்ரிக் பண்ணி என்னுடைய மரணத்துக்கு என்னையவே வர வச்சிட்டிங்க அப்படின்னு விச்சஸை ஹர்ஸ் பண்ணுவார். இருந்தாலும் மேக்பத்தும் மேக்டஃப்பும் ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து மேக்பத்தை கொன்றுவார். அதே நேரத்தில் மால்கம், ஓல்டு சிவாடி எல்லாருமே யங் சிவாடி இறந்ததுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ராசுலரும் உங்கள் பையன் ஒரு மேனாக தான், ஒரு பிரேவ் மேனாக தான் இறந்துருக்காருன்னு சொல்லி ஓல்டு சிவாடை கம்ஃபர்ட் பண்ணுவார். அப்போது மேக்டஃப் வந்து மேக்பத்தோட தலையை கையில் வச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆவார். அப்போ எல்லாருமே அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்துலையே மேக்கம் வந்து எல்லாரையும் ஸ்கோனுக்கு வரணும், என்னோட பட்டம் சூட்டுறது அங்கே தான் நடக்குது, அதனால் உங்கள் எல்லாத்தையுமே நான் ஸ்கோனுக்கு இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதோடைய ட்ரம்பட்ஸ் ப்ளோ ஆகும், ப்ளே முடிஞ்சிடும். த ப்ளே எண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.